கர்மசாமி பத்திரம் டாக்குமெண்ட் சம்பந்தமாக மன உபாதை அடைந்து வந்தது யார்? வீடு பத்திரம் சம்பந்தமாக யாருப்பா? வீடு சம்பந்தமாக என்னையா வீடு? கால் விட்டு வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்குள்ளே போனேன். சிவபெருமானுடைய ஆசீர்வாதம் உன் வீட்டுக்குள்ளே நிறைய இருக்குது. ஆனால் 3.25 ஆண்டுகளாக வீடு டாக்குமெண்ட் சம்மந்தமாக வழக்கும் வில்லங்கமும் வேதனையும் நடந்துக்கிட்டு இருக்கும். உண்மையா? அது நீதிமன்றத்துக்கு போகவா அல்லது நம்மளே தீர்த்திருத்திக்கலாமாங்கிற ஒரு மனக்குறை உன் உள்ளத்தில் இருக்குது. இப்போ அதுக்கு வெற்றியாக்கி தந்தால் போதுமா? கால் வந்துட்டு வரலாம். குடிப்பதற்கு ஒரு மரம் இருந்தால் விட்டு விடலாம். என்ன 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 இப்போதைக்குள்ள ஜட்ஜ்மெண்ட் வராது. ஆனால் உன் பக்கத்தில் தெள்ள தெளிவான ஒரு ஆன்சரை கொடுத்து ஜெயிக்க வச்சா போதுமா? இந்தா வெற்றி ஆக்கித்தாரேன். வேறு என்ன வேணும்? சந்தோஷமாக ஆக்கித்தாரேன். ஆரோக்கியத்தில் பங்கம் இல்லாமல் நடத்தித்தாரேன். இந்தா கை நிறைய பணமும் தாரேன். நல்லாரு மகனே. கர்மசாமிக்கு திருமணம் சம்பந்தமாக கேட்டு வந்தது யார்? என்னப்பா திருமணம்? யாருக்குப்பா திருமணம்? பொண்ணுக்கு. நீ யாருடா? பொண்ணுக்கு கேட்டு வந்தவங்க முதல்ல வாங்க. உட்கார முடியுமா அண்ணாச்சி? திருப்பரங்குன்றத்திலிருந்து முருகப்பெருமான் வரார, வணங்குவீங்களா? வணங்குவீங்க. உங்களுடைய குடும்பத்தில் இருதார யோகம் உள்ள குடும்பம் உங்கள் குடும்பம். ஆனால் இப்போ அந்த பொண்ணுடைய விஷயத்தில் சனி பகவான் பார்த்து கலத்தரஸ்தானம் வீக்காக இருக்குது. அதனால் தாரதோஷம் இருக்குன்னு மேலேருந்து உத்தரவில் வந்திருக்கு. வரக்கூடிய மாசி மாதம் 12ஆம் தேதிக்கு மேலே வரன் அமையும். திருமண வாழ்வு சிறப்பாக நடக்கும். வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? சரி, கால் வந்துட்டு வரலாம். வேறு என்னப்பா வேணும்? பக்கத்தில் வா. ஒரு இடம் இப்போதைக்கு அட்வான்ஸ் ஆகக்கூடிய பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு. ஜெயிச்சு தாரேன். வெற்றியாளன்னு என்னை பார்க்கவா? நல்லாயிருக்கும். வாப்பா, காலில் வந்துட்டு வரலாம். வண்டி ரிப்பேர் என்னென்னு கேட்போம். என்ன வண்டி வச்சுருக்கான்னு தம்பி, என்ன வண்டிடா வச்சுருக்கிற? 2 வீலர் ஒன்றுமே இல்லை. வச்சுருந்தியா? அந்த வண்டி சரியில்லைன்னு தான் சொல்லுதேன். ரிப்பேராக இருக்குது. கால் வந்துட்டு வா. நீ எடுத்துடாத. உன் ஸ்பீடுக்கு அது செட் ஆகாது. நீ நினைக்கிற பொண்ணு உனக்கு கிடைக்காது. வந்து உட்காரு. எப்படியோ நல்ல இடத்துல கல்யாணத்தை முடிச்சு வச்சா போதுமா? வேறு என்ன வேணும்? அந்த வீடு பங்குனி உத்தரத்துக்குள்ளே முடிச்சு தருவேன். பக்கத்தில் வா. வெற்றியாக்கி தந்துடுறேன். பத்திரம்லாம் தெளிவாக தான் இருக்குது. அடித்து வெளியே வந்துடலாம். இப்படி சந்தோஷமாரு. என் பேரை போட்டுக்கா. வீட்டுக்குள்ளே இந்த பணத்தை பேணி வச்சுக்கா. கோடி பெருகும். ஓடிப்போ. சாப்பிடாமல் போயிடாடா. ஏய், யாருக்கோ எஃப்ஐஆர் பதிவாகுமோங்கிற ஒரு பயம் இருக்க. யாருக்கு? போலீஸ் கேஸ் எஃப்ஐஆர் பதிவாகிருமோ அப்படின்னு யாரோ ஒருத்தன் பயப்படுறான். யாருக்குமா? கால் வந்துட்டு வாய் மகாராசி. போலீஸ் எத்தனை எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர்லாம் காட்டுதா? என்ன விஷயம்? நம்பர் போட்டாங்களா இல்லையான்னு பார்ப்போமா? இன்னொரு ஆள் இருக்காங்களா? யாருப்பா அது? என்னத்துக்கு உன் மகன் எங்கே இருக்கான்? சரி. நான் கேட்ட கேள்வி என்ன? நீ என்ன கதை சொல்லிக்கிட்டு இருக்க? காலில் வந்துட்டு வா. ஆனால் அது உண்மை. உன் பையனை போய் பார்த்தேன். தேவையில்லாமல் 3 பேர்கிட்ட பணம் வரவுசுர வச்சுருக்கான். அதில் அவனுக்கு பிரச்சனை இருக்குது. அதில் 2 பேர்கள் அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க.
அதில் அவன் எப்போ ஆகி உள்ளே போயிடுவான். மீட்டி தந்தால் போதுமா, காலில் வந்துட்டு வா. நீ வைக்கிற கதைக்கு நான் ஆளா? சேனலை விட்டு வெளியேறணுங்கிற ஒரு சூழ்நிலை வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் வெளியேற மாட்டான். எப்படியாவது அவனை காப்பாற்றி வழி வகுத்து தாரேன், சண்டை இல்லாமல் முடிச்சு தரேன். போ, இந்தா தந்துட்டேன் பாரு, ஆனந்தமாக இருப்பா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அப்படியா? யாருக்கு? உடல்நிலை சரியில்லாததை பற்றி கேட்டு வந்தது யார்? யாருக்குயா? யாருக்கு சோமுல அண்ணாச்சி? காலில் வந்துட்டு வாங்க. உனக்கு என்னடா கூட்ட? இது யார்? உட்கார் 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 உட்கார். உன் வீட்டு பக்கம் முனிவுத்துறை சாமி இருக்கார? முனியாண்டி சாமி இருக்காரா? இன்னொருத்தர் காலில் வந்துட்டுவானே, என்னென்னு கேட்கட்டும். இளநியை கொண்டு வந்துட்டான், தண்ணியை கொண்டு வரலையா? இருக்கட்டும் கவியங்க. உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உன் பையனுக்கு ராகு என்னும் கிரகத்தை இருக்கிற இடத்த சனி பகவான் இப்போ பார்வை நடக்கிறதுனால மண்டையில் இருக்கக்கூடிய மூளையில் உள்ள ஒரு நரம்பில் பிளாக் ஆகி ஒன் சைடு இயக்கமும் உணர்ச்சியும் மற்றும் முடக்கத்தில் கொண்டு போய் வாதத்தில் விட்டுருக்கு. இப்போ ஒரு ஆப்ரேஷன் பண்ணால் தான் சரியாகுங்கிற ரிசல்ட்டு தான் இப்போ இருக்குது. ஆப்ரேஷன் பண்ணணுமா வேண்டாமா? பண்ணித்தான் அவனை காப்பாற்ற முடியும், வேறு வழி இல்லை. இந்த பிறவியின் தீர்ப்பு அதுதான். கால் வந்துட்டு வா, காலில் வந்துட்டு வரலாம். தோற்று போய் தென்னடம் திரும்பி என்கிட்ட வருவேன். காலில் வா. ஏன் சொல்ல கேளு ராசா, காலில் வந்துட்டு வா. என் முதல்ல காலில் வந்துட்டு வா, பார்க்குறேன். வீட்டுக்கு வலது பக்கம் சோறு சைடில் பாம்பு போச்சு. அது பக்கத்தில் பார்த்தேன், செய்வனைக்குரிய பொருள்கள் 2-3 அடையாளமாக கிடக்கு. அதனால் தீவினைகள் நடந்திருக்கு என்பது உண்மை. அதுக்கும் இந்த நோய்க்கும் தொடர்பு கிடையாது, அதை புரிஞ்சுக்கணும். இது கிரகங்களால் ஆனது. உன் மகனை காப்பாற்றித்தரேன். அறுவை சிகிச்சை செய்து தான் குணமாக்க முடியும். வேறு எந்த வைத்தியத்தையும் நம்பி நீ வீண் போயிடுவேன். சொன்னால் சொன்னது தான், எதையும் நம்பாத. நான் சொல்கிற கேட்டு ஆப்ரேஷன் பண்ணிட்டு வா. முதல்ல மனத்தை குழப்பாமல் பாரியா, பிள்ளையை காப்பாற்று போ. கர்மசாமிக்கு 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 மதுரை மாநகர் உடல்நிலை சரியில்லாமல் வந்த தலைவன் தலைவி. என்னம்மா செய்து உங்களுக்கு? என்ன செய்து உனக்கு? என்னம்மா யாரெல்லாம் வந்திருக்கியம்மா? ஏதோ பொய் இருக்க மாதிரி தெரியுத. யாருக்கு சோகம் இல்லை? என்ன செய்து? என்ன செய்து அதை சொல்லு. கால் வந்துட்டு வா. பயாப்சிக்கு டெஸ்ட்டுக்கு அனுப்பிட்டீங்களா, அனுப்பலையா? அப்படியா? ஆப்ரேஷன் பண்ண முடியாதுங்கிறதுக்கு முடிவு எடுத்திருக்காங்க. ஆமாம், இது கொழுப்பு சக்தி தான். என்ன, கேன்சரை பற்றி கவலைப்பட வேண்டாம். குணமாக்கி கரைச்சி தந்தால் போதுங்களா? கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு இந்தா ஜெயிச்சு தாரேன், பங்கம் இல்லாமல் காப்பாற்றுறேன். வேறு என்னப்பா வேணும்? பிறந்து 8 மாதம் ஆகுதா? கொஞ்சம் கண்ணை மூடு, நான் பார்க்கட்டும். நல்ல என்னையை மட்டும் நினச்சி மூடு. மூணே கால வயதில் இயற்கையாகவே அந்த தசை ஓட்டையை நிறைத்து விடும். அறுவை சிகிச்சை தேவையில்லை, உயிர் கணப்பெல்லாம் காப்பாற்றித்தரேன். கால் வந்துட்டு வா. அடுத்த பேச்சு. அதுக்கு இப்போ என் உத்தரவு இல்லை. தொழிலை பற்றி பௌர்ணமிக்கு வந்து கேளு. என்ன மகாராஜா, இந்த கனியை உன் பிள்ளைக்கு கொடு, வெற்றி ஆயிரும். போ, நல்லா இருங்க, ஆனந்தமாக இருங்க, சாப்பிட்டு போங்க. அரைகுறையாக போயிடாதுங்கப்பா. பொங்க 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 உட்காருங்க. கருப்பசாமி, நகை எனக்கு செய்ய தெரியும், ஆள் இல்லை. கடை விரிப்பார் உண்டு, கை கொள்வார் இல்லை.
ஏய், யாரை ஏமாத்துற? மனசை சாமிகிட்ட கொடுக்கல, சும்மா குனிஞ்சு இருந்துச்சு அவனை கூப்பிட்டுருவனும் நான். சாமி, என் பொண்டாட்டி எதையாவது சொல்லி என் குடும்பத்தை குழப்பிடாம அவன் மனத்தை கொஞ்சம் பக்குவப்படுத்திக்காங்க அப்படின்னு உள்ளத்துக்குள்ளே ஓடுது. உண்மையா இல்லையா? இன்னொரு தடவை காலில் வந்துட்டு வா. இப்படி பொண்டாட்டிக்கு போய் தான் எப்படி வாழ முடியும்? வாடா. 4.25 ஆண்டுகள் சனி பகவானுடைய பார்வை இருக்க முதலெல்லாம் இருந்தடித்து பறந்து போகுங்கிறது மாதிரி உன் கைவிட்டு போயிடுது. உண்மையா? இதில் கூட இருக்கிறவங்களே உன்னைய பற்றி தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி உன் பக்கம் மக்களை வரவிடாமல் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு. இப்போ இதே தொழிலில் கொஞ்சம் புரோக்கிங் மாதிரி கொஞ்சம் பேசி நடத்திக்கிட்டு இருந்தேன், அது கூட இப்போ கட் ஆகிடுது. உண்மையா இல்லையாடா? கால் வந்துட்டு வா. அப்படியா? ஒரு லட்சம் கொடுத்தா போதுமா? சரி, ஓகே. இந்த ஒரு 1.5 லட்ச ரூபா ஒரு இடத்துல கிடைக்கும். அது மூலமாக தொழிலை வழிப்பறிக்கி தரேன், வெற்றியாக்கி தரேன். பிழைச்சிக்கா, நல்லா இரு. பங்குனிலிருந்து தொழில் தொடங்கும். ஐஸ்வர்யமக்களை நம்பி என் குடும்பம் வீணாக போச்சுன்னு ஒரு பொம்பளை காட்ட வந்திருக்கா. குழுக்களை நம்பி குடும்பம் வீணாக போச்சுன்னு. காலில் வந்துட்டு வாமா. அவள் குண்டு இருக்கா, வழி கிடைக்க மாட்டேங்க. அதுக்கு என்ன செய்யுறது? நல்ல காலில் விடலை, நல்ல காலில் விடலை. சாமியை நல்லா கும்பிடலை, நல்ல கும்பிடலை, நல்ல கும்பிடலை, நல்ல கும்பிடலை, நல்ல கும்பிடலை, நல்ல கும்பிடலை. ஓஹோ 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 ஓஹோ. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 7 பேர் பணத்தை வாங்கிக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு பொம்பளை ரொம்ப முக்கியம். அவள்கிட்ட கேட்டால் உன்னை பற்றி நான் எங்கெல்லாம் என்னெல்லாம் சொல்லணுமோ நான் சொல்லிக் கொடுப்பேன், நீ கிழிக்கிறத கிளின்னு சொல்லுதான். உண்மையா? கால் வந்துட்டா. அதனால் அவட்ட பணத்தை நான் வாங்கி தரேன், உன் கடனை அடைச்சி தரேன். இதுக்கு அங்கிட்டு இந்த கடனுக்கும் உனக்கும் எதுவும் தொடர்பு இல்லைன்னு சொல்லி நிறுத்தி உன்னை காப்பாற்றி தந்தால் போதுங்களா? இந்த ஜெயிச்சு தரேன். வருமானத்துக்கு ஒரு சின்ன கடை வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன். போய்ட்டு வா. நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு நல்லா புரிஞ்சுக்காங்க. வாழ்க்கையில் ஏதோ இனம் புரியாத ஒரு துயரத்தின் காரணத்தினால் தற்கொலை செய்து கொள்வோமா என்னும் ஒரு எண்ணம் ஒருவருடைய வழியில் இருக்கிறது. அது யார் என்று தெரிந்து வெளியே வர வேண்டும். யாருப்பா அது? என்னடா தற்கொலை பண்ண போற நீ? எதுக்கு? சொல்லிட்டு கிட உட்காரு. ராஜா, என்னம்மா என்னம்மா? சரி சரி, அதுக்கு நான் கேட்குற கேள்விக்கு தான் பதில் சொல்லணும். தற்கொலை செய்து கொள்வோம்னு நினச்சாரா? முயற்சி பண்ணாரா? கால் வந்துட்டு வா. யார் கதைக்கும் நான்? நீ யார்? இதே விஷயம் தானே. தற்கொலை படைகளா? பேவலியடா, வெக்கமில்லை குய்மக்கா உங்களுக்கெல்லாம். வாழ வேண்டியதான். தெய்வத்தை நம்பி நம்பிக்கையோடு இருக்க வேண்டியது தானே. சாவியோட நீங்களாம் ஒப்ப உன்னை காப்பாற்ற எவ்வளோ அவசரப்பட்டிருப்பான். கால் வந்துட்டு வா. என்னடா ஒன்று பண்ணுங்க, உண்மையை சொல்லணும்னாப்பா. நல்ல மகனே வா. சாமி ஆட்டம் கொடுத்து சொன்ன வாக்கு நடக்க மாட்டுக்கு. அப்போ வரத சாமி பொய் அப்படின்னு ஒரு நிலைமை இருக்குது. இந்த நிலைமைக்கு காரணம் மாந்திரிகத்தால் கெட்டியிருக்காங்க. இந்த கெட்டை அவிழ்த்து விட்டாச்சுன்னா அது பலிக்கும். ஆனால் இவன் உள்ள என்ன சொல்லுது? எவன் கெட்டினாலும் அவனை கொல்லுவோம்கான். அப்படி ஒரு சாமி இந்த உலகத்துக்கு தேவையா தாய்? இல்லை. அதனால் மந்திர கெட்டை அவுத்து தாரேன், நேர்மையாக நடக்கணும். ஓகே? பௌர்ணமி அன்னைக்கு வரும்பொழுது சரக்கு வாங்கிட்டு வா. சாமியை அவுத்து விடுதேன், சொன்ன வாக்கை நடக்க வைக்கேன். கால் வந்துட்டு வா. ஆடா, அது உனக்கு மதுரையா? மதுரையில் எந்த இடம்? நான் படிச்சிருக்கேன். நான் மதுரைன்னு சொன்னால் நீ தேனியில் வந்து நிற்க. என்ன அர்த்தத்தில் நிற்க? டிங் டிங் போய் உட்காருங்க. டிங் டிங். நீங்கள் மதுரையில் எந்த இடம்? வெரி குட். கால் வந்துட்டு வரலாம். இன்னொரு வந்துட்டு வரலாம். வேறு கதைக்கு இடமில்லை, இது ஒன்று தான் விட. என்ன பாக்கி பின்னால் பேசிக்கலாம். பாப்பாங்க அப்படியே
இந்த மந்திரக்கட்டை அவுத்து தந்துடுறேன். அதே மாதிரி உன் மகன் வீட்டை விட்டு போய் 1.5 வருஷத்தில் போய் பிரிஞ்சு இருப்பான். உழைச்சி நல்ல முறையில் ஆகி உன் வீட்டை பார்க்க வருவான். இடையில உன்னைய வந்து பார்க்கவும் செய்வான். ஆனால் வீட்டில் அவனுக்கு இருக்கிறதுக்கு இப்போ யோகம் இல்லை. கவலைப்படாத, காப்பாற்றித்தரேன். இப்படி வெற்றி உண்டு. வா, நல்லா இருக்கு, போயிட்டு வாங்க. கர்மசாமிக்கு தீராத கடனால் மனவேதனைப்பட்டு வந்தது யார்? மதுரை மாநகர். என்னப்பா கடன்? என்ன கடன்? கால் வந்துட்டாப்பா. என்ன நல்ல காலை விழுந்து கும்பிட்டியே, புரிஞ்சுக்கிட்டேன். உங்கள் மனது உங்கள் கடத்தை தான் நினச்சது, கடவுளை நினைக்கல. இன்னொரு தடவை விடுங்க. எங்கேயும் ஒரு டாக்குமெண்ட்டை தூக்கிக்கிட்டு அலைதியே, எங்கே நம்புற? 2ஆம் தரம் இன்னொரு லோன் வாங்கி 100 லோன் அடைச்சிடலாம்னு யோசனை பண்ணியிருக்கியா? கீழே உட்காரு. ஒரு லோன் வாங்கி தரேன், ஒரு 2 பெரிய கடனை அடைச்சி காப்பாற்றி தரேன், 1 வருஷத்துக்கு இடைஞ்செல்லாமல் ஆக்கிடுவோம். அதுக்கு முன்னால் ஒரு உழைப்பையும் தந்து கடனை தீர்க்கிறேன். வேறு என்ன வேணும்? அந்த கல்வி சம்பந்தமான ஒரு லோனையும் போட்டு ஜெயிச்சு தரேன். அப்படி வெற்றி ஆக்கியாச்சு. நல்லா இருப்பா கர்மசாமி. வாடா வா. என்னப்பா செய்யணும் உங்களுக்கு? இது உன் தங்கச்சியா? தள்ளிடு. இந்த குழந்தைய கையில் வாங்க, கையில் வாங்க. முதல்ல பார்ப்போம். பக்கத்தில் அக்கா, உன் பேர் என்ன பேரே? எங்கே தள்ளிடு. இந்த போனை கையில் விடு. நேராக உட்காரு. கண்ணை முடிக்கா. என்ன அப்படி கண்ணை முடிக்கா. ஹீமோக்ளோபின் 9 பாயிண்ட் இருக்குது. டெஸ்ட் பண்ணியா? 9 பாயிண்ட் இருக்குது. 13 இருக்கணும், குறைவாக இருக்குது. சைக்காலஜியாக இவளுடைய மனநிலைகள் பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால் திடீர்னு சிந்தித்து வருத்தப்பட ஸ்ட்ரெஸ் ஆகுதா, உடனே நிஜமான மயக்கம் வர்ற மாதிரி கீழப்படுத்திக்கிடுவா. இதுதான் நிலைமை. அந்த நேரத்தில் இவளுக்கு என்ன நடக்குன்னே ஒன்றும் தெரிய மாட்டேக்கு, அன்கான்சியஸாக ஆகுறா. டாக்டர்கிட்ட போய் மூளையை செக் பண்ணலாம்னு சிந்தனையெல்லாம் உங்களுக்கு வந்துச்சு. ஆனால் அதெல்லாம் வேண்டாம், குணமாக்கி தந்துட்டா போதும்ல. காலில் வந்துட்டுவாங்க. நான் ரேடியாலஜி படிச்சிருக்கேன், அதனால் எனக்கு வந்து லேப் டெக்னீஷியன் எல்லாமே தெரியும். இன்னொருத்தர் கால, ஏய் என்ன யார்கிட்ட போய் சொல்லுத, ஒழுங்காக மருந்தை கொடு சாமிட்ட. பொண்ணை விரும்பணும்ப்பா, பெண்ணை விரும்பக்கூடாது. வாமா வா, கொஞ்சம் கண்ணமுடி உட்காந்துக்காப்பா. இவ்வளோ கணவன் வீட்டோட சேர்த்து வச்சா போதுமாடா. அவங்கள மனதார விரும்பி கூப்பிட வைக்கிறேன். குடும்பத்தை கொண்டு சேர்த்து தரேன். இந்த மகள் நல்லா இன்னையிலேருந்து நல்லா சாப்பிடு, சந்தோஷமாக இரு, ஐஸ்வர்யமாக இரு. இந்தா வியாபாரம் பெருகும், பணம் பெருகும், கடன் தீரும். வாமா, நல்லா இருமா, நல்லா இருமா. கர்மசாமிக்கு சேலம் எல்லை, சேலம். மதுரை இவ்வளோ நேரம் ஓட்டி வச்சுலாம், போய் உட்காருங்க, வரேன். சேலம் எல்லை, சேலம். சேலம் வரலாம். நீ எந்த ஊருடா? சேலம். காலைல வந்துட்டு வரலாம் தம்பி. என்ன தொழில் பார்க்க? சீட்டு இரும்பு சம்மந்தமான பொருள் தானே? ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளவு? எங்களுக்கு ஒரு 1000 சீட்டு வேணுமா? அப்படி இலவசமாக தந்துடுவியா? ஆம்பளை கெட்டிக்காரனா இருக்கானப்பா. தம்பியோ இன்னொரு தடவை கால் வந்துட்டு வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மாரியம்மா, ஐயனார். உன்னுடைய எல்லைக்கு போகிற வழியில் ரைட் சைடில் வந்து பிரதான சாலை ஆகிய மெயின் ரோடு ஓடுது. அதில் வலது பக்கத்தில் அம்மன் கோயில், மாரியம்மன் கோயில் இருக்குது. இடது பக்கத்தில் சாலை ஓரமாக சில மரங்களும் உள்ளுக்கு ஒரு ஊருக்கு போகக்கூடிய ஏரியா. அதுக்குள்ளே தான் உன்னுடைய இடங்கள்லாம் வருது. வாஸ்தவமாக கால் வந்துட்டு வா.
அப்படியா 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 ஒரு 3 கான்ட்ராக்டுகள் இப்போதைக்கு உனக்கு தொழிலுக்கு வரப்போகுது, அதை வெற்றியாக்கி தரேன். இப்போ நிறைய சாதனங்கள் வாங்குவதற்காக கொஞ்சம் அமௌண்ட்டுகள் தேவை. 2 பேங்க் உனக்கு டைப்பில் லோன் தரும், வாங்கிக்கலாமா? வேறு என்ன வேணும்? சினிமா தொழில் போகலாமா வேண்டாம்? வேண்டாம்னு ஒரு முடிவுக்கு நான் வந்துட்டேன். நீ என்ன செய்கிற? நடிக்க போறியா? இல்லை இல்லை, தயாரிப்பாக பண்ணலாம். அப்படியா? பணம் கொளுத்து போச்சால உனக்கு? காலில் வந்துட்டு வா. உன் கூட இன்னும் 2 பேர் இருக்கானா சேர்ந்து வர்றதுக்கு இந்த படத்துக்கு? அப்படி இருந்தால் அந்த படத்தை பண்ணலாம். நீ மட்டும் செய்தால் தான் வேண்டாம். மொத்தம் 5 கோடி ரூபா ப்ராஜெக்ட் வச்சுருக்கீங்களா கையில்? ஓகே பண்ணிடலாமா? 2 கோடி ரூபா கையில் இருக்குது, 3 கோடி ரூபா ஓகே டிஸ்டர்பர் மூலமாக வாங்கிடலாம்னு நினைக்கிறீங்க. நான் வாங்கி தரேன், கால் வந்துட்டு வா. படத்துக்கு என்ன பேர்டா வைக்க போகிற? டைரக்டர் என்ன தீம் வச்சுருக்காரோ அதன்படி போகணுங்கிறியா? அப்படியா? பக்கத்தில் வா. என் பேரை வச்சு படம் எடுக்க போகிறான். எல்லோரும் ஜோராக கை தட்டுங்க. அதில் பாட்டு 3 பாட்டு நான் எழுதி தரேன். அற்புதமாக அடித்து விடு. பிரமாமா இசையமைப்பு யாரை போடுதா? கங்கையம்பரம் என்னாச்சு போட்டுருவோமா? இந்த அப்படி படம் ஓடியாச்சு. வேர்ல்டு ஃபேமஸாக வருவாடா தம்பி. நல்லாரு. என்னை பார்த்துப்போம், உன் நம்பர்லாம் கொடுத்துட்டு போ, அடிப்போம். ஓகே. என்னப்பா அப்படின்னு சொல்ல மாட்டேங்க. அப்படியா? என்ன அப்படியா? என் இடத்த இன்னொருத்தன் கையால் தான், அதில் எனக்கு மாற்றம் வேணும்னு கேட்டு வந்தது யாருப்பா? என்னடா உன் இடம் எங்கே இருக்குது? சேலம். அந்த இடத்த யார் வச்சுருக்கா? கால் வந்துட்டு வா. அங்கே தான் போனார். இது எப்படி கேட்டு வந்தார் கேள்வி? உள்ளத்துக்குள்ளே தானப்பா கடவுள் இருக்கான். நல்ல விடலை. கால் வந்துட்டு வா. பேச்சாக இருந்தாலும் விவரமாக இருக்கணும். உண்மையா இல்லையா? வரலாம். உன் தம்பியுடைய மனநிலைகளை பார்த்தம்பா. தேவையில்லாமல் ஆட்களை கொஞ்சம் கூட்டிக்கிட்டு கள்ள விவகாரம் பேசுறதுக்கு ரெடியாக வச்சுருக்கான். புரியுதா? சமுதாயத்தை விட்டே உன்னை தூக்கலாம்னு சொல்லி 4 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு சான்றாதட்டினா உன் இடம் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. இப்போ உன் பங்கை வாங்கி தரணுமா வேண்டாமா? கால் வந்துட்டு வா. உண்மையை சொல்லிடுவோம் நம்ம. எது மறக்காட்டோம்? அதான் உன் தம்பிக்கு கல்யாணம் முடிச்சாச்சா? இன்னொருத்தையை சேர்த்துக்கிட்டு இருக்கான், அது உனக்கு தெரியுமில்ல? இந்த அப்படி உன் இடம் கிடச்சாச்சு. இப்படி ஓடு. அப்போ நம்மளும் இன்னொருத்தையை சேர்த்தா கிடைக்கும் நீங்கள் நினச்சிடக்கூடாது, அது தப்பு. கருதாமிக்கு அதே சேலம் எல்லை 1 2 3 4 5 6 7 மருத்துவம் சம்பந்தமாக செலவிட வேண்டியது இருக்கு என்று வேதனை அடைந்து வந்தது யார்? என்ன மருத்துவம்? கால் வந்துட்டு வா. சிவராமா அவர் நம்பர் வாங்கி வச்சுக்காங்க. தஞ்சாவூர்லேருந்து ஒரு நீதிபதி பேசுவார், அவரை இவர்கிட்ட கான்டாக்ட் பண்ணி விடுங்க. ஓகே? எஸ். என்னை பார்த்து போ மத்தியானம். சரி. வாப்பா. உன்னுடைய கால் 2ஐயும் பார்த்தேன். நரம்பில் பிரச்சனை இல்லை, சவ்வில் பிரச்சனை. அதில் சுமார் ஆப்ரேஷன் பண்ணித்தான் ஆகணுங்கிற ஒரு நிலைமை இருக்குது. ஆப்ரேஷன் இல்லாமலே குணமாகி வெற்றியாக்கி தந்தால் போதுமா? வேறு என்ன வேணும்? இந்தா நஷ்டத்தை தீர்த்து தரேன், பணம் தரேன், கடன் இல்லாமல் வாழ வச்சு தரேன். வேறு என்னப்பா வேணும்? நல்லா இருக்குடா, ஆனந்தமாக இருப்போம், வயிறார சாப்பிட்டு பழகுடா, போடா. கருப்புசாமிக்கு சேலம் எல்லை எங்கள் தொழில் நஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்குது, அதுக்கு ஒரு விடை வேணும் கருப்புசாமின்னு கேட்டு வந்தாள். ஒரு பெண்ணடியாளை சொல்கிறது. யார் அது? பெண்ணடியாள். தொழில் கேட்க வந்திருக்கியாமா? கால் வந்துட்டு வா. என்ன வேணும்? கால் வந்துட்டு வா. யாருக்கு? வீட்டுக்காரர் என்ன செய்தார்? வாட்? ஸ்டீல். ஓகே. கால் வந்துட்டு வா. இல்லை நமக்கு வேணும், கொண்டு வாங்கப்பா. அதான பார்த்தேன். என்ன வேணும்? நான் சொல்ல நல்லா புரிஞ்சுக்கிடுவியா? ஒரு தடவை கால் வந்துட்டு தூக்காரு. நீங்கள் நடத்தக்கூடிய ஸ்டீல் சம்மந்தமான தொழில், இம்போர்ட்டட் சம்மந்தமான பிளான்லாம் அவர் பண்ணுவார்.
சரிண்ணா? அதே மாதிரி அவர் வச்சிருக்கக்கூடிய அந்த இடத்துல சில தீய சக்திகள் இருக்குது. உங்கள் வீட்டுக்குள்ளேயும் கொஞ்சம் செய்வினை போன்ற கோளாறுகள் நடந்திருக்கு. அதனால் சில சமயங்களில் வீட்டிலிருந்து வெளியில் இருந்தால் நல்லா இருப்பீங்க, வீட்டுக்கு உள்ளே போனோன்னா உடம்புல ஏதோ ஒரு வைப்ரேஷன் வந்து உங்களெல்லாம் தள்ளிடும். இது நடந்துக்கிட்டு இருக்கும். இரவில் சரியாக தூக்கம் வராது. கழுத்து பிடரி போன்ற இடங்களில் வலியும் வேதனையும் கூடிக்கிட்டே இருக்குது. உண்மையா? கால் வந்துட்டு வா. சாமி நீங்கள் வாரீங்களே, யார் உங்கள் பேர்? என்ன பேர்? தம்பிரானா? தவசி தம்பிரான் அப்படின்னு ஒரு சாமி வராரு. எங்கே இருக்காரு? அப்படியா? காலங்கிநாத சுவாமின்னு ஒருத்தர் வராரு. அவர் எங்கே இருக்கார்? ஆ, கும்பிடுவீங்களா? அங்கே போய் ஒரு முறை கும்பிட்டு வந்துடுவீங்களா? கால் வந்துட்டாங்க. அப்படியே சரி பார்ப்போம். ஒரு பிள்ளையினுடைய ஜாதகத்தில் 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். அதனால் 2.5 ஆண்டு காலங்கள் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஜாதகத்திலே இடம் இருக்குது. வரக்கூடிய பங்குனி மாதம் 20ஆம் தேதியில் அஷ்டமத சனி நீங்குது. குணமாக்கி தந்தால் போதுங்களா? வேறு என்ன வேணும்? அந்த வீட்டுக்கு ஆளை வர வைக்கிறேன். 3 நாள் பொறுத்து நல்ல செய்தியோடு இருப்பேன். இப்போ கர்மசாமிக்கு அடமானம் வச்சதை திருப்ப முடியலன்னு ஒருத்தன் கேட்குறான். என்னத்தப்பா அடமானம் வச்சிய? யாருப்பா அது? இடத்த அடமானம் வச்சுடா, நகை அடமானம் வச்சுடா, என்ன அடமானம் வச்சிய? நகை எவ்வளோ வச்சுருக்க? கால் வந்துட்டு வா. சூடி கொடுத்தாள் ஜோதி மீனாள். வேறு என்னடா வேணும்? அதை திருப்பி தின்ட்டா போதுமா? தம்பி, பார்க்க அழகாக இருக்க, ஆளை பார்த்தா அளவு போல், வேலையை பார்த்தா அளவு போல் இருக்கிய. ஏதோ ஒரு தப்பு பண்ணுறல. காலில் வந்துட்டு வா, உன்னை பார்க்குறேண்ணா. சரி சரி, ஓகே 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 சரி. இப்போ 3 வருஷமாகவே தொழில் வந்து சும்மா அப்படி இப்படி தான் நடக்கு, தெளிவாக இல்லை. சில நட்புகளால் கொஞ்சம் மனது பாதிக்கப்பட்டிருக்க. பணங்கள்லாம் ரொம்ப வேஸ்ட் ஆகிடுது. சரிண்ணா? நட்பை குறைக்கணும். குறைக்க முடியாத ஒரு நட்பும் இருக்குது. அதையும் தூக்கி தூர எரியணும். கால் வந்துட்டு வா. புரிஞ்சிக்கா, புரியாட்ட விட்டுக்கா. எல்லாரும் ஜெயச்சந்திரன் ஆக முடியுமா? இந்த கடனை நான் தீர்த்து தந்து தொழிலை நல்லாக்கி தந்தால் போதுங்களா? கண்ணை முடுறா. தாயாருடைய ஆரோக்கியத்தை பற்றி கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. அம்மா எங்கெல்லாம் இருக்கா? அவருடைய ஆரோக்கியம் கொஞ்சம் சரியில்லடா. சரிண்ணா? ஒன்று, அங்கே உள்ள டாக்குமெண்ட் சம்மந்தமான பிரச்சனையும் கொஞ்சம் இருக்குடா. அதையும் முடித்து உன்னை காப்பாற்றி இருந்தால் போதும்லாடா. கரெக்டாக 20 நாள் பொறுத்துக்காடா. பேரை நல்லாக்கி தரேன். சந்தோஷமாக செல்லக்குட்டி போல. கர்மசாமிக்கு தான் பெற்ற பிள்ளைகளுடைய மனநிலைகளை பக்குவப்படுத்தி தர வேண்டும் என்று ஒரு பெண்ணடியாள் கேட்க வந்திருக்கிறாள். என்ன பொண்ணு? யார் மனுஷது? காரியக்கார பேய் இல்லை. ஏன் சொன்ன இங்கே வந்திருக்க, அங்கே கும்பிட வேண்டாமா? யார் இது? இது யார்? தாப்பர் முடியும் காலில் விட்டு வர வேண்டியதானே. ஏன் கவலைப்படணும்? இந்த ஆட்டுக்குட்டி ஏதாவது செய்யுங்களப்பா. சும்மா கிடக்கு, சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கு. சமையல்காரர் எங்க? என்னம்மா வேணும் உனக்கு? உண்மைதான், புரியுதா? பாப்பாவுடைய மனத்தை மாற்றி தந்தால் போதுமா? இல்லாட்டா அதே சேர்த்து கல்யாணம் முடிச்சு வச்சுருவோமா? முடிவு எடுத்துட்டியா? மாற மாட்டியா? நீ உறுதியாக இருந்தால் நான் மாற்றி தரேன். நீ என்னையா சொல்கிற? மாற்றினா போதுங்களா? அதையும் முடிக்கணுமா? இருக்குது. இப்போ பழகுத இடத்த மாற்றி தந்துட்டா போதுங்களா? கால் வந்துட்டு வா. பார்த்தாலும் பார்த்திருப்பேன் உன்னை போகிற நாட்டுக்கட்ட, ஒரு நாளும் பார்த்ததுலன்னு பிள்ளைய புகழ்ந்து எழுதுதான். அதில் அந்த பிள்ளை மயங்குது. புரியுதா? அவள் மனத்தை மாற்றி தரேன். கண்ணை மூடு. என்னைய மட்டும் நினச்சிக்கா. மதியம் என்னை பார்த்து செல்லுக. வெட்டியாக்கி தரேன், ஜெயிச்சு தரேன். என்னப்பா பணத்தை கொடுத்ததெல்லாம் வந்துருச்சாப்பா? வர வச்சுட்டேன்ப்பா. நல்லாரு. மாற்றி தரேன். ஆரோக்கியத்துக்கு துணையாக நான் இருக்கையா கருப்பசாமி. என்னை நினச்சி வழி நடத்து. ஜெயிச்சிருவா போ. ஆனந்தமாக இரு, ஆனந்தமாக இரு, ஆனந்தமாக இரு, ஆனந்தமாக இரு.
என்னப்பா வழக்கு வம்பில் மாட்டிக்கிடக்கூடாதுன்னு ஒருத்தன் பயந்துக்கிட்டு இருக்கானே யாரடா அது சேலத்தில்? வழக்கு வம்பு